ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு மக்காச்சோள ரவை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா 8 மணிக்கு செய்கிற மாதிரி ஊற வச்சுருங்க. அடைக்கு ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, பூண்டு, பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த உடனே மத்து போட்டு ஒரு கடைஞ்சி விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அடைக்கு இந்த காய்கறியெல்லாம் வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கார்னு, குடமிளகாய், பன்னீர் உதுத்து போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே சைடில் நம்ம ரவையும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச காய்கறியெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் இல்லை தோசைக்கல்லையோ அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எள்ளு கொஞ்சம் தூவி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க.